எப்படி ஓட்ட மாறாது? நான் இப்ப என்ன பாத்துட்டு போய் வீட்டுல தூங்க போறேன் ஓட் லிஸ்ட் வாங்கிட்டு. ஓட்டு போடுறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் தருமபுரி மாவட்டத்துல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் வந்து பேசுறேன். இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் என்ன அண்ணனை பார்த்துட்டு சும்மா கையாட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஓட்டு போட தானே வந்திருக்கீங்க. ஏன்னா ஓட் லிஸ்ட் வாங்கிட்டு நாங்க உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு நான் ஜாப்ல வச்சு இருக்கிறோம். அதே மாதிரி வாங்கி வச்சு நீங்களா பேசுறதுக்கு நீங்க ஏமாத்தி திருடி தின்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் சொல்லுங்க. 7 மாசம் தான், 7 மாசம் தான். அதே மாதிரி இந்த சீமான் அண்ணன் இருக்காருல்ல, அந்த மாடு கூட்டம் ஒரு மாநாட்டு போட்டாரு. கரெக்டா எடுத்து பாருங்க, மாடு கூட்டம் தான் அதிகமா இருக்கும், மனுஷங்க கூட்டம் கம்மியா இருக்கும். இந்த கூட்டத்தை வந்து பாருங்க. அனில் குஞ்சி டிவிக்கேன்றாங்க. அண்ணனுக்காக நாங்க டிவிக்கு வந்தாலுமே எங்களை பாக்குறாரு. போன மாநாட்டுல நீ கை நீட்டி ஒரு தொண்டரை அடிக்கிற நியாயமாடா சொல்லு. எங்க அண்ணன் அப்படி இல்ல, வாடான் கட்டி பிடிச்சி தோல்ல கை கொடுக்கறது எங்க அண்ணனுடைய கொள்கையும் எல்லா உரிமையும் எல்லா சமம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்னதான் பேசினாலும் நீ ஒரு ஆளை கீழே இறங்கி நீ அடிக்கிறனா நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கிறியா சொல்லு. எங்க அண்ணனை பத்தி பேசுறது தகுதியே இல்லை உனக்கு. இதுக்கு முன்னால எங்க அண்ணன் வரலன்னா உனக்கு தான் நான் ஓட்டு போட்டு இருப்பேன். எங்க அண்ணனவே பகச்சிக்கும் போது நான் உன்னை பேசுறது தப்பே இல்லை. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.